பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது இந்த கானான் ஸ்திரீயுடைய சுவாபம், இந்த அம்மாவுடைய குணாதிசயம் நம்ம அம்மாமார்களுக்கு வரணும். எல்லாம் சொல்லுங்க, கானான் ஸ்திரீ குணாதிசயம் எனக்கு வேணும். சரி, இந்த அம்மாட்ட என்ன குணாதிசயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க? அந்த அம்மா ஏசப்பாட்ட கத்திட்டே வர்றாங்க, கூப்பிட்டே இருக்கான், ஏசப்பா கண்டுக்க மாட்டுறாரு. சீசர்கள் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, நான் இஸ்ரேலின் மக்கள் நான் அற்புதம் செய்ய தான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி சொல்லுது, மேஜிலிருந்து விழுகிற துணிக்கு அந்த நாய் தின்னுமே அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சாஷ்டாங்கமாக விழுந்துருச்சு ஃபுல்லாக. தன்னை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுது அந்த அம்மா. அப்படின்னா ஒரு தாழ்மை அந்த அம்மாட்ட இருக்குது. ரெண்டாவது, அந்த அம்மாட்ட பொறுமை இருக்குது. கடைசியில் ஏசப்பாவே சொல்கிறாரு, உன் விசுவாசம் ரொம்ப ரொம்ப பெருசுமா, உன் விசுவாசத்தின்படியே நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அலையிலுயா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டிய காரியம். உன் வாலிப பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா? உன் வாலிப பிள்ளைங்க வழி தப்பி போகாமல் இருக்கணுமா? உன் வாலிப பிள்ளைங்க தவறான பாதைக்கு போகாமல் இருக்கணுமா? இந்த கானான் ஸ்திரீ குணாதிசயத்தை வைத்து கொண்டு அந்த அம்மாட்ட என்னத்தை பார்த்தா நம்ம? அந்த அம்மாட்ட என்ன இருக்கு? அது தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவள். ஏசப்பா யூத குலத்தவர், பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதியை சேர்ந்த அந்த அம்மா இயேசுகிட்ட வருது, தன்னை முழுமையாக தாழ்த்துகிறது. பொறுமை முதல் இருந்துச்சு அந்த அம்மாட்ட. ரொம்ப நேரமே கத்திட்டு போறாங்க, நான் இவ்வளவு தூரம் கத்துறேனே, காது கேட்க போறாரே அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அந்த அம்மா போல ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு அந்த அம்மா. ஒன்று. ரெண்டாவது, அந்த அம்மாட்ட ஒரு தாழ்மை இருந்துச்சு. டென்ஷன் ஆகாது, முகத்தை சூடாக்காது. பொறுமை, தாழ்மை, விசுவாசம் அந்த அம்மாட்ட இருந்துச்சு. இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள், நீங்கள் ஏசப்பாட்டை கூப்பிட்டு பாருங்கள். உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு மரண போராட்டம். அந்த பிள்ளைக்கு பிசாசு தூக்க நினச்சிட்டான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறது தெரியுமா? விருப்பத்தின்படி ஆக அந்த நேரமே, அந்த நொடி பொழுதிலேயே அவள் மகள் சுகமானால் பார்த்து கொள்ளுங்க. காரணம், அவள் கூப்பிட்டாள். அவள் கூப்பிடும்போது நடக்கிறது அற்புதம். காரணம், அவளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் 65% தனக்குத்தானே தன் வாழ்க்கையை பிடிச்சுக்கிறாங்க. ஆனால் அது நல்லதா கெட்டதா, நல்லவனா கெட்டவனா, நல்லவளா கெட்டவளாங்கிறது தெரியாது. ஒரு படபடப்பில், ஒரு ஆசையில், ஒரு மினுக்கில் என்ன செஞ்சிடறாங்க? தான் இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்றாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஸ்டெப்பாக நகரும்போது தான் அந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது தெரியுமா? அது கொடூரமான வாழ்க்கையாக மாறுகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கு வரக்கூடாது? துக்கமான ஒரு வாழ்க்கை வரக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஈரோட்டில் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நான் செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஏம்மா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப், எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஜாப், நல்ல வசதியான குடும்பம். ஆனால் தெரியாதனமாக ஒருத்தனை நான் லவ் பண்ணிட்டேன். அவன் பார்க்க நல்லா இருந்தான், செவத்த தோலாக இருந்தான், சுருட்டு முடியாக இருந்தான், கவர்ச்சியாக இருந்தான், நல்லா பேசினான், இனிக்கே பேசினான். ஆனால் அவன் நம்பி எங்கள் வீட்டை விட்டுட்டு எங்கள் அம்மா அப்பாவை எதிர்த்துட்டு நான் போனேன். நான் கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்தில் அவனுடைய சுயரூபம் வெளிப்பட்டது. அவன் குடிகாரனாக இருந்தான். அவனை நான் கொண்டு போன எல்லா நகையும் அவன் அபகரித்து விட்டான். என்னை தெருவில் விட்டுட்டு பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கும்படி ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு அவன் போய்விட்டான். நான் வேதனைப்படுகிறேன்.
என் தாய் தகவலுக்கு தெரிஞ்சு அவங்க செத்துருவாங்க, என்னால் தலை காட்ட முடியல, நான் இருப்பதா சாவதா, இந்த குழந்தை மாத்திரம் இல்லைனா நான் செத்துருவேன். ஒரு பனியன் கம்மலில் வேலை பார்க்குற ஒரு சகோதரி போன் போட்டு சொல்கிறேன், நான் அவசரப்பட்டு என் இரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஆசையில் நான் போய் விழுந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் அனாதையாக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்ப செழிப்புகள் இருக்குது, நான் என்ன செய்ய? தாய் தகப்பன் பேச்சை கேட்காம இருந்தேன், நான் இப்போ அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று அழுகுறலோடு அந்த சகோதரி சொன்னார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஏன் வருகிறது? தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருப்பதனால தான். தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே சொல்ல வேண்டும், ஆண்டவர் இது சரியா சரியில்லையா, அப்படி கர்த்தரை ஒப்பு நீங்கள் நடத்துங்கப்பா, அப்படி சரியில்லை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்கப்பா அப்படி சொல்லி கேட்கணும் பிள்ளைய, தேவ பிள்ளைய. இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தான் பிள்ளைகளை கொடுத்தார், ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக நீ கூப்பிடு அப்படிங்கிறார். அது எப்போ கூப்பிட சொல்றாரு? ராஜாமத்தில் கூப்பிடு அப்படிங்கிறார். இந்த கானான்சரி என்ன பண்ணுச்சு? கூப்பிடுது ஏசப்பாக்காக. ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, உங்கள் பிள்ளைங்க சுகமான வாழ்க்கை வாழணுமா, உங்கள் பிள்ளைக்காக உங்கள் பிள்ளை பேரை சொல்லி ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. என் பிள்ளையுடைய திருமண காரியம் உங்கள் கருத்தில் இருக்கிறது, ஏசப்பா கூப்பிடுங்க. என் மகனுடைய படிப்பு காரியம் கருத்தில் இருக்கிறது, கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு கொடுக்குறார். அன்பார்ந்தவர்களே, கூப்பிடும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையில் கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கேட்டால், இந்த கானாஸ்திரி குணம் உங்ககிட்ட இருக்கான்னு முதல் பார்த்துட்டு கூப்பிடுங்க. கானாஸ்திரி குணம் எப்படி குணம் சொல்லுங்க பாப்போம்? பொறுமை, தாழ்மை, விசுவாசம், அமைதி, அல்லேலூயா, பஜாரித்தனம் கிடையாது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல் படித்த வசனத்தில் தண்ணீரை போல ஒரு இருதயத்தை ஊற்றுங்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. உன் பிள்ளையுடைய ஜீவனுக்காக உன் இதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஊற்றுங்கிறார். லைட்டாக சொல்லிட்டு விட்டுறாத, லைட்டாக சொல்லிட்டு விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளை படிப்பு காரியத்திலேருந்து எதிர்காலம் வரைக்கும் ஒவ்வொன்றா சொல்லுங்க. வரப்போகிற மருமனுக்காக ஜெபிங்க. அவன் எப்படிப்பட்டவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் இருதயத்தை ஊற்றுகிறேன் ஆண்டவர், நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் அப்படி சொல்லி ஜெபிச்சீங்கன்னா நீங்கள் பிள்ளைகளின் சமானத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னொரு மனிதன் கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாருன்னா, மார்க் 10:46 வாசிங்க. மார்க் 10:46 சீக்கிரம். புறப்படுகிற போது கேள்விப்பட்டு ஆஹா எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க, எனக்கு இறங்கும் என்று அவன் இயேசுவை கூப்பிட தொடங்கினான். அன்பார்ந்தவர்களே, பிறவி குருடன், தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போது குருடனாய் பிறந்தவன், உலகத்தை பார்க்காதவன், மனிதர்களை பார்க்காதவன், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவன் கூப்பிடுகிறான். ஆனால் கூப்பிடும்போது ஒரு தடை வருது. நீங்கள் ஏசப்பாவை கூப்பிடும்போது உங்களுக்கு தடை வரும், நீங்கள் ஏசப்பாவை கூப்பிடும்போது உங்களுக்கு எதிர்ப்பு வரும். ஆனால் அன்னைக்கு பிறவி குருடன் இயேசுவை கூப்பிட்டான். ஆனால் கூப்பிட்ட உடனே என்ன நடக்க தெரியுமா? அடுத்த காரியம், அவன் பேசாதிருக்கும்படி. பார்த்தீங்களா? ஏசப்பாட்ட வந்துட்டா, ஏசப்பாட்ட கூப்பிட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டான், மாமா மச்சான் சும்மா இருக்க மாட்டான். ஏய் கூப்பிடாத, ஏய் ஜெபிக்காத, ஏ சர்ச்சுக்கு போகாத, ஏ அங்க போகாத, ஏ பைபிள் படிக்காத அப்படின்னு ஒரு தடை கண்டிப்பா வரும், வீட்டுக்குள்ளேயே வரும். ஏடா ஜெபக்கூடத்துக்கு போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வர்ற, நாளைக்கு ஒழுங்கா சீக்கிரம் வந்துடும் பார்த்துக்க, அங்க ஒரு தடை வரும். அப்படித்தான் பரிவு பேர் கூட பாரு அடையணும் கூப்பிட்டான். இவன் வாழ்க்கையில் ஒண்ணு கிராஸ் பண்ணல, அவன் ஏசாப்பாவை கூப்பிடுறான். இதை பார்த்துக்கிறத பக்கத்தில் இருக்க என்ன பண்றான்? ஏய்
என்ன சொல்றான் பக்கத்தில் இருக்கிறவன்? அவன் பேசாதிருக்கும்படி. எத்தனை பேர் அதட்டினாங்க? எத்தனை பேர்? அநேகர் அதட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் இப்படி ஏசப்பா கூப்பிடும்போது அநேகர் உங்களை தடை பண்ணலாம். அந்த நேரத்தில் தான் இந்த பரிதிமை பண்ண மாதிரி நீங்கள் பண்ணணும். உடனே அவன் என்ன பண்ண தெரியுமா? அடுத்து அவனோ ஒரு கையை தட்டுங்க பாருங்க. அந்த கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் கூப்பிடுறான். பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டர் இருக்க வேண்டியதானே, கத்தாதன்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணா மேற்கொண்டு அதிகமாக கத்திட்டான். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் லைட்டாக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க, எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். மேற்கொண்டு அதிகமாக ஜெபத்தை நீங்கள் கூட்டணும், மேற்கொண்டு அதிகமாக நீங்கள் அவரை நீங்கள் கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் கூப்பிட்ட உடனே ஏசப்பா அவனை அழைத்து வாருங்கள். இங்கே இருங்க, ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அவன் பாட்டு பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தானா, பிச்சை காலம்புற பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். முச்சத்தில் உட்காந்து பிச்சை கட்டுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு குறித்து கேள்விப்பட்டாங்க. இயேசு போறான்னு சொன்ன உடனே கத்துனாங்க, கூப்பிட்டாங்க, அவன் பார்வை பெற்றாங்க. இன்னைக்கு நீங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டில் தூங்கிட்டு இருக்கீங்களா? வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டில் வேற என்னாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டில் 24 மணி நேரம் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்ன செய்யுங்க? அவரை கூப்பிடுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அவரை கூப்பிடுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. பல இடையூறுகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், பக்கத்தில் துக்கங்கள் நெருக்கங்கள் வரலாம், பல நிந்தைகள் வரலாம், அவமானம் வரலாம். நீ அதை பார்க்காம மேற்கொண்டு அதிகமாக அந்த பரிதிமையை கூப்பிட்டால், அதே போல நீங்கள் அதிகமாக நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கூப்பிட்டு பாருங்கள். நடந்தது என்ன? அவன் பார்வை பெற்றான். இன்னைக்கு அநேக காரியங்களிலே பார்வை இல்லாமல் உங்கள் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறதா? ஏசப்பாவை பரிதிமையை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு பாருங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ரைட். இவன் போன உடனே உனக்கு என்ன ஒன்று கேட்டார்? பார்வைனா ஏசப்பா உடனே பார்வை கொடுத்துட்டாரு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கிறது. அந்த காணாஸ்திரிட்ட என்னத்தை கற்றுக்கிட்டோம்? பொறுமை. அதை ஏன் திருப்பி சொல்றேன்னா, அது உங்களுக்குள்ள வரணும்னு தான் சொல்றேன். நான் பிள்ளைக்காக ஜெபிக்க என்ன செய்யணும்? ஐயா தாய்மாரெல்லாம் கையை தூக்கியா இயேசுவி நாமத்தில் ஷம்த நம்மாத்த 5 வயசு பிள்ளை பிறந்த குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல, கையை தூக்கி இயேசுவி நாமத்தில். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைய படிப்பு காரியத்தை பற்றி கலங்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை மட்டும் பண்ணுங்க. அது பாட்டுக்கு உங்கள் பிள்ளைக்கு தேடி ஒரு கொக்குன்னு தூக்கிட்டு போயிடுவான். ஒரு நகனட்டு போட வேணாம். நீ சும்மா நான் கட்டிக்கிறேன் வந்து தேடிட்டு போற போகிறான். ஏசப்பா அப்படி அற்புதம் பண்ண போகிறா. உங்கள் பிள்ளைக்கு நடக்க போகுது. ஆமென் சொல்றாங்க ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வச்சாலும் கவலைப்படாத, நீ 10 வச்சுக்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் அங்க எழுதி வச்சிருக்க. கையா தட்டாப்பாவுக்கு அல்லேலூயா. கருப்பா இருக்குன்னு கவலைப்படாத, இப்படி இருக்குன்னு கவலைப்படாத, இப்படி இருக்குன்னு கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஆளை கொண்டு வந்து கர்த்தர் உனக்கு வந்து நிப்பாட்டு வரு, அற்புதம் நடக்கும். கையா தட்டாப்பாவுக்கு. ஆனா நீ சும்மா படுத்து தூங்கிட்டு தான் நடக்காது. நீ ராஜாமத்தில் கண்ணு விழிக்கணும். ஓ இருதயத்தை என்ன செய்யணும்? ஊத்தணும். இந்த பரிதிமை என்ன பண்ண தெரியுமா? பல இடையூறு வந்துச்சுங்க, கூப்பிடுறதுக்கு பல இடையூறு வந்துச்சுங்க. கூப்பிடும்போது அனைவரை வந்து அவனை வஞ்சாங்க, திட்டினாங்க. கத்தாத அப்படின்னாங்க. சும்மா போயா இயேசுவே, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே போகிற டிஸ்டர்ப் நிறைய இடைஞ்சல் வருது. ஜெபிக்காத, கத்தாத, கூப்பிடாத, ஜெபிக்காத, கத்தாத, கூப்பிடாத, ஜெபன் ஓடாத, வேதன் ஓடாத, பைபிள் ஓடாத, சர்ச்சின்னு ஓடாத. அப்படி பல இடையூறுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இயேசுவே சத்தத்தை குறைச்சி கத்தினவன் இப்படி இடையூறுகள் வர்றதை பார்த்து மேற்கொண்டு கத்த ஆரம்பிச்சான். பாருங்க, நம்ம அப்பா இறங்கிட்டாரு, அப்பா கூப்பிட்டுட்டாரு, இறங்கி வந்துட்டாரு, அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் டிஸ்டர்ப் வரும்போது அவனுக்கு கீழ்ப்பணிஞ்சு அடிபணிஞ்சிடாத. நீ மேற்கொண்டு கத்து, நீ மேற்கொண்டு கூப்பிடு. கடைசியில் அப்பா இறங்கணுன்னு அவன் வாயை மூடிட்டு கத்தாதேன்னு சொன்ன இன்னும் கத்து அப்படின்றான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிரேயர் கூப்பிடுறான், இடைஞ்சல் வருது, சிக்கல் வருது.
அவன் அதெல்லாம் கண்டுக்கல, மேற்கொண்டு கத்துறான். இன்னொரு அவன்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா கூப்பிட்றான்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? எடுத்து அடுத்த வாசிங்க. இயேசு நின்று அழைத்து, அப்பா கூப்பிட்டார், கையை தட்டி ஏசப்பாவுக்கு. அவன் கூப்பிட்டான், ஏசப்பா வாண்டாரு. நீங்கள் கூப்பிட்டா ஏசப்பா வா மகள் என்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா மட்டும் உங்களை என்னையும் வாண்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், ஜெயம் கொடுக்குற வாழ்க்கை தான். நம்ம பிள்ளை கல்யாணம் பல்லக்கல் நடக்கும். ஒட்டகத்தில் உங்க பிள்ளை ஊர்வலமா வரப்போகுது, குதிரை வண்டியில உங்க பிள்ளை ஊர்வலம் வரப்போகுது, இன்னும் பெரிய யானையில உங்க பிள்ளை ஊர்வலம் வரப்போகுது, 2 பக்கம் டீப்லெட் கட்டி பல்லக்க கட்டி உங்க பிள்ளை போகுது. அப்படி கர்த்தர் உங்க பிள்ளைய உயர்த்த போறாரியா? கையா தட்டியா ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. இல்ல என் பிள்ளையில வந்து ரிச்சால வச்சு கொண்டு போறேன். நல்ல எண்ணத்துல இரு. என்னை கல்யாணம் முடிக்கும் போது ரிச்சால வச்சு கொண்டு போனாங்க. ஏன் கேட்குறீங்க? விருதுநகரில் லட்சுமி கல்யாண மண்டபம் இருக்குல்ல தெரியுமா? அந்த பக்கம் அந்த அன்னை அந்த பக்கம் அதில் கல்யாணம் முடிஞ்சு ஏகப்பட்டவர் வந்தாங்க, 1000 கணக்கான வந்தாங்க. சாப்பாடு பத்தலை பார்த்துக்கொள்ளுங்க. கல்யாணம் முடிஞ்சு கடைசியில் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை இதில் உட்கார வச்சு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்கட்டா, ரிச்சால உட்கார வச்சு கொண்டு போகிறாங்க. ரிச்சாக்கார் எந்த பக்கம் பொண்ணு ஓட்டிகிட்டு போகிறாரு, நான் பின்னாடி உட்காந்து. நான் அந்த நேரம் அப்படி நேரம். ஆனால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ரிச்சால வச்சு கொண்டு போக மாட்டார், பல்லக்கில் உங்கள் பிள்ளைகளை வச்சு கர்த்தர் கொண்டு போக போகிறாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த காலம் ரிச்சா, இந்த காலம் அப்படி கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகுது? உங்க பிள்ளைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகுது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நடுச்சாமத்தில் எந்திரிக்கணும்ல, இருதயத்தை ஊத்தணும்ல, அதுதானே நடக்காது. அப்ப உட்காந்து வசனம் சொல்லுது எழுந்துருங்குது. எப்படி சொல்லுது அந்த வசனம்? என்ன சொல்லுது? புலம்பல எப்படி போட்டிருக்கு? எழுந்துரு. எங்க சொல்லுங்க, எங்க சொல்லுங்க, எழுந்துரு. பக்கத்து ஆளை சொல்லு, எழுந்துரு. எழுந்துரு. 12 மணிக்கு எழுந்துரு, 1 மணிக்கு எழுந்துரு, உன் பிள்ளைக்காக எழுந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட்டு. இப்போ இத்தனை பேர் கூப்பிட்டாங்க, பரிதிமையை கூப்பிட்டான், ஏசப்பா வான்ட்டாரு. ஆனா வான் சொன்னவன் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன போட்டிருக்கு வாசிங்க சீக்கிரம். அந்த குருடனை அழைத்து எழுந்து. பாருங்க பாருங்க பாருங்க, அவன் மேல போட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யறான்? எரிந்து விட்டு எழுந்து கையை தட்ட போக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த கானாசிரிக்கு இயேசுவா சொல்றாரு, ஓய் விசுவாசம் பெரியது, விரும்புறபடி ஆக்கடவுதுன்னு சொல்லி அந்த கானாசிரி கூப்பிட்டோன்னு இயேசுவா இந்த வார்த்தையை விடுறாரு. இந்த பர்திமையும் கூப்பிடுறா. இந்த பர்திமையை கூப்பிட்ட பிற்பாடு இவனுக்கும் இயேசுவா சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி. அப்பனா அவன் பல வருடங்களாக மேலே ஒரு போர்வையை பொத்திருந்தான், இன்னொரு இடத்துல ஒரு கம்பு வச்சிருந்தான். பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பா கூப்பிட்டாருன்னு சொன்ன உடனே மேலே போட்டிருந்த வஸ்திரத்தை அவன் பக்கத்தில் வைக்கல. வேதம் சொல்லுகிறது, அவன் தூக்கி எறிந்தான். தூக்கி எறிந்தான். நீங்க ஏசப்பாவை கூப்பிடுறதுக்கு முன்னால உங்க மேலே கிடக்கிற கோபத்தை, பொறாமைய, சண்டைய, முறுமுறுப்ப, மேட்டின்மைய, அவிவிசுவாசத்தை கலட்டி எரிஞ்சு விடுங்க. எரிஞ்சு விட்டுட்டு அப்புறம் ஏசப்பாட போங்க. அந்த பழைய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு ஏசப்பா அப்படின்னு போல அவன் ஏசப்பாட போகும்போது, ஏசு என்னை கூப்பிட்டுறான்னு சொல்லி இந்த பழைய காரியத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு தான் அவன் போனான். பாருங்க, ஏசப்பா உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். பார்த்தீங்களா? ஏசப்பா கூப்பிடுவாரு, எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. ஆனால் அவர் பக்கத்தில் போகிறதுக்கு உனக்கு தகுதி வேணும். என்ன தகுதின்னு கேட்டால், மேலே போட்டிருந்த அந்த அழுக்கு வஸ்திரம், அந்த அழுக்கு வஸ்திரம், அந்த வாடை வஸ்திரம் எதை குறிக்குது? பாவத்தை குறிக்குது, கவலையை குறிக்குது, போராட்டத்தை குறிக்குது, பொறாமையை குறிக்குது, வன்கண்ணை குறிக்குது, அவிவிசுவாசத்தை குறிக்குது. அதையெல்லாம் கலட்டி தூக்கி போட்டுட்டு என்கிட்ட வா,
இதை வச்சுக்கடி என்கிட்ட வராத. அதனால தான் ஏசப்பா சொல்ற, அவனை பார்த்து ஓ விசுவாசம் பெரியது. பார்த்தீங்களா? நீங்க ஏசப்பா கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறதுக்கு முன்னால அவர் வர்றாரு. ஆனா உங்ககிட்ட உலகப்பரமான காரியங்கள் இருக்கிறதா? இந்த உலகப்பரமான எண்ணங்கள் உங்க மேல போர்த்தி கொண்டு இருக்கீங்களா? சண்டையை போத்துக்கிட்டே போறீங்களா? சண்டை போட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு பைபிளை கையில வச்சுட்டு வர்றீங்களா? அழுக்கு வஸ்திரம் மூஞ்சி தொங்க போட்டு புருஷன் பேசாம 3 நாள் பேசாம 4 நாள் பேசாம நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன் வேலையை பாரு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சியை முறைச்சுக்கிட்டு பைபிள் வச்சுக்கிட்டு நீங்க வர்றீங்களா? உங்க மேல ஒரு அழுக்கு வஸ்திரம் இருக்கு. அந்த அழுக்கு வஸ்திரத்தை எரிந்து விடு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பாரு. அவர் உன் ஜெபத்துக்கு உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்க என் தகப்பன் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எரிய வேண்டியதை எரிய வேண்டும். பரிதிமை தூக்கி எறிஞ்சாங்க. வஸ்திரத்தை தூக்கி போட்டான், கம்பை தூக்கி போட்டான். ஏன்? அவர் கூப்பிட்டார். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறதா? அது தெரிய வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிதிமையை கூப்பிட்டான், கானான் ஸ்திரியை கூப்பிட்டாள், ஏசப்பா பதில் கொடுத்தார். அதே போல இன்னொரு பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் கூப்பிடுகிறார். யார் தெரியுமா? எங்கிருந்து கூப்பிடுறார் தெரியுமா? கடலுக்குள்ள. அந்த கடலுக்குள்ள ஒரு மீன், அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கூப்பிடுறாரு. அங்க இருந்து தேவன் கேட்கிறாருங்க. இங்க வருங்க. இப்ப நம்ம வெட்ட வெளிச்சத்தில் இருக்கிறோம். ஒரு கடலுக்குள்ள ஆழம், அந்த ஆழத்துக்குள்ள பெரிய மீன், அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து நம்ம ஐயா கேட்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. யோனா 2:2 வாசிங்க பார்ப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அறையினார். கையை தட்ட அப்பாக்கு நடி சொல்லுங்க. அல்லேலூயா. நெருக்கத்தில் அவர் கூப்பிட்டார். ஏங்களேன், நம்முடைய தேவன் ஜெபம் எங்கே போகுது தெரியுமா? எங்கள் கடலுக்குள்ள ஒரு பெரிய மீனுங்க, அந்த மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்துட்டு ஜெபிக்கிறாருங்க, கூப்பிட்றாருங்க. என் தேவன் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார் என்றால், அந்த யோனா ஜெபத்தை கேட்டு, யோனா கூப்பிடுதலை கேட்டு, யோனா கரையில் அந்த மீனுக்கு அவர் வசனம் சொல்லுது, அந்த மீனுக்கு அவர் கட்டளையிட்டார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மீன் அப்படியே ஜின்னு கரையில் கக்குன்னு கக்கிட்டு அது போயிடுச்சு. யோனா உடம்புல ஒரு காயம் கிடையாது. அந்த மீனுக்கு பல்லு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்? அந்த பல்லு கூட ஒரு உடம்புல படலை. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு காயம் இல்லாமல் எப்படி உள்ளே போனாரோ அப்படியே வந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் அந்த யோனாவை காப்பாற்றினார். அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அந்த நெருக்கத்திலிருந்து அவர் கூப்பிட்டாருங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நெருக்கத்தில் இருக்கீங்களா? பிரச்சனையில் இருக்கிறீங்களா? கஷ்டத்தில் இருக்கீங்களா? வேதனையில் இருக்கீங்களா? நீங்கள் கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த யோனா மீன் வயிற்றுலேருந்து கூப்பிட்டாருங்க. அந்த கானான் ஸ்திரியை கூப்பிட்டாங்க. அந்த பரிதிமை பெரியவர்கிட்ட கூப்பிட்டாங்க. இன்னும் 2 குருடருக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவர்கள் எல்லாத்துக்குமே என் தகப்பன் இயேசு மறு உத்தரவு கொடுத்து அற்புதங்களை செய்தவர். நீங்களும் கூப்பிடும்போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவாமே. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. எல்லாரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். தாய்மார்கள் தகப்பன்மார்கள் வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. தாய்மார்கள் தகப்பன்மார்கள் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்துங்க. நான் சொல்வதை சொல்லுங்க. தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாய் பெருகியிருக்கும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமானத்தை நீ பார்ப்பாய் என்ற வசனத்தின்படி உன் சந்ததி ஒளிவுமர கன்றுகளை போல வளர்ந்திருக்கும் என்ற வசனத்தின்படி என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைக்கு எங்க இருக்கணும்னு நீங்க திட்டம் வச்சிருக்கீங்களோ அந்த திட்டத்துக்கு என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளைய சுக வாழ்வு, என் பிள்ளையின் சுக வாழ்வு, என் பிள்ளையின் பாதுகாப்பு, என் பிள்ளையின் எதிர்காலம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. என் பிள்ளையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் பிள்ளையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய ஆலயத்தில் என் பிள்ளையை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபாவி ராஜாமத்திலே என் இருதயத்தை ஊற்றும்படியான ஒரு ஜெபாவி, கானாஸ்திரியின் குணாதிசயங்கள், பரிமையின் விசுவாசம், யோனாவின் ஜெபம் எனக்குள்ளே கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே துதிக்கிறேன், பிதாவே துதிக்கிறேன், ஆவியானவரை துதிக்கிறேன். இந்த நாளிலே இந்த வேலையிலும் கூட என்னை நோக்கி நீ கூப்பிட்டா மறு உத்தரவு தருவேன்னு சொன்னீங்க. நாங்கள் எல்லாருமே உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். இரவும் பகலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த சந்தி மத்தியான வேலையில கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதிகாலையில கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இனிமே உங்களை எந்த நேரமும் நாங்கள் கூப்பிடுகிற ஒரு பிள்ளையாக நாங்கள் மாறுகிறோமப்பா. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு அப்படின்னீங்க, நெருக்கத்தில் கூப்பிடு அப்படின்னீங்க, ஆண்டவரே எளிமையான நேரத்தில் கூப்பிடு அப்படின்னு இருக்கிறீங்க. நாங்கள் இந்த நேரத்தில் எப்பெல்லாம் நோக்கி கூப்பிடுறோமா உடனே இறங்கி வந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.